நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பெண்ணோட பழகிட்டு வந்த மாப்பிள்ளை திருமணம் நெருங்கும் போது பெண் பிடிக்கலன்னு ட்விஸ்ட் கொடுக்க பெண் வீட்டார் அதிர்ந்து போயிருக்காங்க. மருத்துவமனையிலேயே வச்சு திருமணத்தை நடத்தி வச்சு பெண் வீட்டார் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்திருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்தவங்க மஞ்சுநாதன் சாந்தி தம்பதி. இவங்களுடைய இளைய மகனான 27 வயதான தினேஷ்குமாருக்கு திருமண ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கலவை கூட்டுரோடு கரிக்கந்தாங்கல் பகுதியை சேர்ந்த லாவண்யாவுக்கும் தினேஷ்குமாருக்கும் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்திருக்கு. நிச்சயதார்த்தம்லாம் நடந்து முடிஞ்ச நிலையில அடிக்கடி லாவண்யாவை தினேஷ்குமார் சந்திச்சுட்டு வந்த நிலையில தான் கடந்த 19ஆம் தேதி தினேஷ்குமார் லாவண்யாவை திருமணம் செஞ்சுக்க தனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு தன்னுடைய வீட்டுல தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த செய்தியை கேட்டு லாவண்யா வீட்டார் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தினேஷ்குமாருக்கு 15 பவுண்ட் தங்க நகைகள் போட்டு வேறொரு திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்ததா கூறப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச லாவண்யா வீட்டார் இவங்களோட கடும் வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அவரை ஆற்காடு அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில தான் அந்த இடத்துக்கே வந்து பெண் வீட்டார் லாவண்யாவுக்கும் தினேஷ்குமாருக்கும் திருமணம் செஞ்சு வச்சு அதிரடி காட்டியிருக்காங்க. கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி பொண்ணோட பழகிட்டு வந்து கடைசியில பொண்ணு பிடிக்கல கல்யாணம் வேணான்னு சொன்ன இளைஞரை மடக்கி பிடிச்சு அதே பெண்ணோட திருமணம் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.